நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில பிரதேசங்களில் வெள்ளம். 8 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிப்பு. கடல் கொந்தளிப்பு பற்றியும் எச்சரிக்கை. சீரற்ற வானிலையினால் சில பிரதேசங்களில் மின் விநியோகத்திற்கு பாதிப்பு. அரச வெசக் உற்சவம் ஆரம்பம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பாராளுமன்றம் மீண்டும் இன்று கூடவிருக்கிறது. இதன்போது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த 2 சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருப்பதாக பதில் நிதியமைச்சர் ஷிஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதார பரிமாற்ற சட்டமூலம் மற்றும் அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலங்களே பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்படும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த சட்டமூலங்கள் தாக்கல் செய்யப்படவிருப்பதாகவும் பதில் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் தற்போது பயிற்சியை மேற்கொள்ளாது கைவிடப்பட்டிருக்கும் காணிகளில் விவசாயம் மேற்கொள்வதனை ஊக்குவிக்கும் சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் அனூப் பஸ்குவல் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் பயிற்சியை மேற்கொள்ளப்படாது கைவிடப்பட்டிருக்கும் காணிகள் இனம் காணப்பட்டிருக்கின்றன. அந்த காணிகளில் இவ்வாறு பயிற்சியை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ராஜாங்க அமைச்சர் இந்த விடயத்தினை தெரிவித்தார். தொழில் முயற்சியாளர்களை பலப்படுத்தும் பல வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பொருளாதாரத்தில் கைத்தொழில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் காரணமாக தொழில் முயற்சியாளர்களை பலப்படுத்துவது அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளும் இன்று நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாக பகிரப்படும் தகவலை அமைச்சு நிராகரித்திருக்கிறது. இதேவேளை சீரற்ற வானிலையினால் புத்தளம் மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக வடமேல் மாகாண ஆளுநர் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. மழை சற்று குறைவடைந்திருப்பதனால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய சூழ்நிலையினை கருத்தில் கொண்டு பாடசாலை நடத்துவது பற்றிய தீர்மானங்களை மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்கள் மேற்கொள்ள முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இலங்கை குடியரசாக மாற்றப்பட்டு இன்றோடு 52 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. 1972 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி பகல் 12:43 என்கின்ற சுப நேரத்தில் இலங்கை குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது. குறித்த தினம் 12:46 என்கின்ற சுப நேரத்தில் இலங்கை குடியரசின் முதலாவது பிரதமராக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க சத்திய பிரமாணம் செய்தார். மழையுடன் கூடிய வானிலை காரணமாக 15 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 17,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. ரத்தினபுரி, கொழும்பு, கேகல்ல, அனுராதபுரம், காலி, களுத்துறை, யாழ்ப்பாணம், புத்தளம், கம்பஹா, ஹம்பாந்தோட்டை, பதுளை, மாத்தறை, குருநாகல், பொலன்னறுவை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாடளாவிய ரீதியில் 504 வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. கொழும்பு, களுத்துறை, ரத்தினபுரி, பதுளை, காலி, கண்டி, கேகாலை, குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கே மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கட்பெட்டியில் இருந்து கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பில் காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்த கடற்பரப்பில் கடற்தொழில் மற்றும் கடற்பயணங்களை மேற்கொள்வதை மறு அறிவித்தல் வரை தவிர்க்குமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. வெசக் உற்சவத்தினை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தியாகி இருக்கின்றன. நாடளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அரச வெசக் உற்சவத்தின் நிகழ்வுகள் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் மாத்தளையில் நேற்று ஆரம்பமாகியது. பிரதான செய்தி.
வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையின் மின் உற்பத்தி துறையில் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி ஆராய்வதற்கு தாய்லாந்தின் பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி, எதிர்கால ஒத்துழைப்பு வேலை திட்டம் உள்ளிட்ட விடயங்கள் பற்றி இதன்போது ஆராயப்பட்டன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதனால் கொழும்பில் டெங்கு தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 26ஆம் திகதியில் இருந்து ஜூன் மாதம் 1ஆம் திகதி வரையான டெங்கு ஒழிப்பு வாரத்தில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோரை இதுபற்றி தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சி திட்டத்தினை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாத்தின் பிரதானியுமாகிய சாகல ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார். டெங்கு தொற்றினை கட்டுப்படுத்தும் விடயத்தில் பாராமுகமாக செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். உலகச் செய்திகள். ஈரான் ஜனாதிபதி தேர்தல் அடுத்த மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்று அந்நாட்டின் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணத்தினை அடுத்து ஏற்பட்டிருக்கும் வெற்றிடத்தினை இட்டே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படவிருக்கிறது. ஜனாதிபதிக்கான வெற்றிடம் ஏற்பட்டு 50 தினங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று ஈரான் அரசியல் யாப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன்படி 14வது ஜனாதிபதியினை தெரிவு செய்வதற்கான தேர்தல் ஜூன் மாதம் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தல் நடைபெறும் வரை பதில் ஜனாதிபதியாக முகமது முக்பர் பதவி வகிப்பார். மே மாதம் 30ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு கோரப்படும். அபிவிருத்தி செய்திகள். கொழும்பு துறைமுக நகரின் விசேட பொருளாதார வலயத்தில் இணைந்து கொள்ளுமாறு துறைமுக நகர் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை இணையதளத்தின் ஊடாக அறிந்து கொள்ள முடியும். அந்த இணையதள முகவரி www.portcitycolombo.lk என்பதாகும். விளையாட்டுச் செய்திகள். பாராலிம்பிக் சுற்றுத் தொடரில் இலங்கையினைச் சேர்ந்த சமித் துலான் உலக சாதனை படைத்திருக்கிறார். ஜப்பானில் கோபே அரங்கில் நேற்று இடம்பெற்ற ஈட்டி எறிதல் போட்டியில் அவர் சாதனை படைத்திருக்கிறார். சமித் துலான் 66.49 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். சுவிட்சர்லாந்தின் எடில் வெய்ஸ் விமான சேவை மீண்டும் இலங்கைக்கான சேவையினை ஆரம்பிக்க உள்ளது. சூரிச் நகரில் இருந்து கொழும்பிற்கான சேவை நவம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்படும். இந்த விமான சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். ஏற்றுமதி துறை தொடர்பான தகவல்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கிறது. இதன்படி இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதத்தின் ஏற்றுமதி கடந்த வருடத்தை விட 1.25 வீதத்தினால் அதிகரித்திருக்கிறது.
ஏற்றுமதியின் முழு பெறுமதி $1,114 மில்லியன் ஆகும். காலநிலை அறிக்கை. நாடளாவிய ரீதியில் தென்மேல் பருவ பெயர்ச்சி நிலை விரிவடைந்து வருகின்ற காரணத்தினால் மழையுடன் கூடிய வானிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மேல், சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். மேல், சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களினதும் காலி, களுத்துறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யலாம். நாடளாவிய ரீதியில் காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது வானிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த 2 சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்படும். மழையுடன் கூடிய வானிலையினால் 15 மாவட்டங்களைச் சேர்ந்த 17,000 பேர் பாதிப்பு. நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளும் இன்று நடைபெறும். புத்தளம் மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த விடுமுறை ரத்து. கைவிடப்பட்டிருக்கும் காணிகளில் பயிர்ச்செய்கை மேற்கொள்ள நடவடிக்கை. தொழில் முயற்சியாளர்களை பலப்படுத்துவதற்கு வேலை திட்டம். இலங்கை குடியரசாக மாற்றப்பட்டு இன்றோடு 52 வருடங்கள். ஈரான் ஜனாதிபதி தேர்தல் அடுத்த மாதம் 28ஆம் தேதி. இத்துடன் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நண்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.